வெல்கம் பேக் டு புவனா திலக்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நட்ஸ் அப்புறம் மேங்கோ குல்ஃபி வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரிச்சாக நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த குல்ஃபி. அதுவும் இப்போ மேங்கோ சீசன் வேறு, கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணியே பார்க்கணும். நம்ம வாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுக்காக நான் மாம்பழம் ஒரு 2 மாம்பழம் தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் இமா பசந்த் யூஸ் பண்ணுறேன் நான். அப்புறம் இது ஒரு 1.5 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க். இது அப்புறம் ஒரு 250 ml ஃப்ரெஷ் க்ரீம். நான் அந்த ஒரு ஃபுல் கார்ட்டன் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுறேன் நான். அப்புறம் மில்க்மெய்டு ஒரு 1/4 டின் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக. அப்புறம் சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு. நட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். பாதாம், பிஸ்தா, ஏலக்காவும், அப்புறம் கொஞ்சம் சாஃப்ரன். இந்த சாஃப்ரன் கொஞ்சம் நான் சுடுதண்ணியில் அப்புறம் போட்டு ஊற வைக்க போகிறேன். இந்த மாம்பழத்தை நான் தோல் மட்டும் சீவி வச்சுருக்கேன். நான் அதுக்கப்புறம் நான் அதுவும் அந்த குல்ஃபி மிக்சரில் ஆட் பண்ணும்போது அதை பியூரே பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக தான் இந்த மில்க்மெய்ட் யூஸ் பண்ணுறேன். அப்படி வேணான்னா நீங்கள் ஃபுல்லாகவே சர்க்கரை எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல இந்த பால், இந்த 1.5 லிட்டர் பாலை நல்லா ஒரு திக் பாட்டம் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இதோடவே நான் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கலரை பார்த்திங்கன்னா அது திக்காகிட்டே வரும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் ஆச்சு இது நல்லா திக்காகிறதுக்கு. கிட்டத்தட்ட பாதி குறைஞ்சிடும் அது நம்ம ஊற்றின பால். அப்போ நம்ம சர்க்கரையும் இந்த மில்க் மெய்டும் ஆட் பண்ணி கிளற ஆரம்பிச்சிடலாம். சர்க்கரை ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லை சீக்கிரம் அது பிடிக்க ஆரம்பிச்சிடும், கீழே அந்த பாத்திரத்தில் அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் மில்க் மெய்டும் இந்த சர்க்கரையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்தோடனே இறக்கிடலாம். எனக்கு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வேணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் குல்ஃபி நல்லா ரிச்சாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறையவே சுண்ட விட்டுட்டேன். இப்போ ஆறின அப்புறம் இந்த குல்ஃபி மிக்சரை நான் 2ஆக பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று மேங்கோக்காக, இன்னொன்று நட்ஸ்க்காக. இந்த மேங்கோ நான் பியூரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வேறு எந்த கலர்லாம் ஆட் பண்ணல. அந்த மேங்கோவோட அந்த கலர் தான் நான் இதில் இருக்க போகுது. அப்புறம் இந்த நட்ஸை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் குறைன்னு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோ குல்ஃபி பார்ப்போம். அந்த பியூரே பண்ணதை அந்த குல்ஃபி பேஸில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வேணும்னா நீங்கள் ஒரு மிக்சரில் போட்டு இன்னும் கூட கொஞ்சம் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும், கொஞ்சம் வாயில் அந்த மேங்கோஸ்லாம் தட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே தான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்ம நட்ஸ் குல்ஃபிக்கு பார்ப்போம். இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். போட்டுட்டு கலரிட்டு கொஞ்சம் ஏலக்காய் நான் சர்க்கரையோடு பொடி பண்ணி வச்சது அதையும் சேர்த்துறேன். இது இந்த சாஃப்ரன் கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சது. அப்போ தான் நல்லா அந்த கலரு அந்த ஃப்ளேவராக நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ சேர்த்து இப்போ நம்மளோட இந்த குல்ஃபி மிக்ஸ்சர் ரெடி. என்கிட்ட குல்ஃபி மோல்டு எதுவும் இல்லை, அதனால் சின்ன டம்ளர்ஸ் அதிலே ஊற்றி செட் பண்ண போகிறேன். இல்லை இது மாதிரி மண்பானை அதில் ஊற்றி இது பண்ணலாம், செட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஊற்றிட்டு இந்த நட்ஸ் குல்ஃபியில் மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஆனால் மேங்கோவில் நான் கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துப்போம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை ஓவர் நைட்டும் நம்ம வைக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆச்சு இது செட் ஆகிறதுக்கு. ஏன்னா எனக்கு கரண்ட் ஒரு 2 வாட்டி நடுவில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ ஃபுல்லாக இது செட் ஆகிடுச்சு பாருங்கள். 2 குல்ஃபியுமே ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு நைஃப் எடுத்து அந்த எட்ஜஸில் விட்டு எடுத்திங்கன்னா அந்த குல்ஃபி வர ஆரம்பிச்சிடும் அந்த டம்ளர்லேருந்து. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த நட்ஸ் அப்புறம் மேங்கோ குல்ஃபி ரெடி. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மருக்கு. தேங்க்யூ.